வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சம மழை வெள்ளம் மாதிரி போகுது. சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க மேலேயே தெரியும் சன்ரூஃப்ல. நம்ம வீட்டுக்கு ஃபேன் புதுசா வாங்கியிருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க 24 இன்வெர்ட்டர், 2 பேட்டரி, எக்ஸைட் பேட்டரி, 2 பேட்டரி வாங்கிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுமே நல்ல ஆஃபர்ல வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஆஃபர்ல இருக்குது மட்டும் தான் நம்ம வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம புது வீட்டுக்கு முக்கியமான ஒரு பொருள் வாங்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்ததுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இதை வாங்குன்னு சொல்லிட்டே இருந்தேன். 6 மாசம் தாண்டி 7வது மாசமே போயிட்டு இருக்கு. இன்னுமே வாங்கவே இல்லை. இப்போ மழை எல்லாம் பெய்யதான் வந்து பாத்தீங்கன்னா பேபிக்கு வந்து 2-3 நாளா டெய்லி சொல்லிட்டே இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். வேற வழி இல்ல, அதனால வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம கிளம்புறோம். சோ யூபிஎஸ் தான் வாங்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு யூபிஎஸ் அப்புறம் வந்து ஃபேன் வாங்கலாம்னு இருக்கோம். சோ வாங்கிட்டு வரலாமா? போலாம். ஸ்டைலா செருப்புலாம் எடுத்துன்னு வரா. அவ எங்க போட்டா தானே நல்லா பில்லு அழகா இருந்துன்னு சொல்லிட்டு இங்க விளையாடிட்டு பார்க் மாதிரி விளையாடிட்டு இருந்தீங்க. ஆமா. சோ இப்போ போலாம் வா. போலாமா? ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு ஃபேன் வாங்கணும் பேபி. பெரிய ஃபேனா வாங்கணும். சரி ஃபேன் வாங்கினா எப்படி எத்தனை வருவோம் நம்ம? டிக்கில எல்லாம் இடம் இருக்குமான்னு தெரியல. உள்ள குறுக்க போட்டுக்க வேண்டியதா இல்லண்ணா ஃபேனியா? சரி. அப்படி இல்லன்னா வச்சுக்கேன் இது சின்னதா அந்த செவுத்து மேலே சுத்தும்ல அது மாதிரி ஹால்ல அப்படியே அது மாதிரி கூட வாங்கலாம். வால் மவுண்ட் ஃபேன் அது மாதிரி வேணா வாங்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம். தண்ணி குச்சிட்டாமா. பேட்டரி வாங்க வந்து அவன் தண்ணி தான் குடிச்சினால. ஆமா பேட்டரி 2 கடையில பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான் பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா வாங்கியாச்சு. இந்த பிராண்ட் தான் வாங்கியிருக்கோம். எக்ஸைட் பேட்டரி தான் வாங்கியிருக்கோம். சோ கொஞ்சம் டெலிவரி எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க. பக்கத்துல டீ கடை இருக்கு. டீ குடிச்சிட்டு வந்துடலாம். டீ பசி எடுத்துச்சு. ஆமா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. என்னமா வேணும்? என்ன வேணும்? டீ பஜ்ஜி வேணுமா? என்ன வேணும்? டீ பஜ்ஜி வேணுமா? சரி போலாம் ஃப்ரெண்ட்ஸ். டீ சாப்பிட்டு பேட்டரிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் போயிட்டு இன்வெர்டர் நம்ம எப்படி மாட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். என்ன செய்யுங்கடா? ஃபேன் வாங்க போறியா? ஃபேன்லாம் வாங்க தேவை, அப்புறமேட்டு வாங்கிக்கலாம். இடம் இல்லை. எங்கே வச்சு எடுத்துன்னு போவா? டிக்கி ஃபுல்லாகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பேட்டரி வாங்கியாச்சு. அடுத்து ஃபேன் வாங்கணுன்றாரு ஃப்ரெண்ட்ஸ். பேட்டரியே போதும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கேன் சங்கீதாவை. என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். பேட்டரி வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இல்லை ஃபேன் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு சங்கீதா. அதனால நம்ம பாண்டிச்சேரிக்குள்ளே போயிட்டு இருக்கோம். என்ன சங்கீதா என்ன வேணும்? ஃபேன் வேணும். ஃபேன் வேணும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் ஹால் எல்லாம் பயங்கர அனலா அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட கூட முடியல கீழே உட்கார வச்சு. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வேர்த்து ஒழுதா சாப்பிடவே மாட்டாங்க சரியா. சோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா அங்க கண்டிப்பா ஃபேன் போடணும். நமக்குமே வந்து காத்து வர மாட்டேங்குது. எப்பயாவது ஒரு தடவை நல்லா காத்து வருது, ஒரு சில டைம் காத்து வர மாட்டேங்குது. இங்க பாரு நல்லா ஒரு டேபிள் ஃபேன் வாங்க போறோம். இவரு என்ன சொல்றாரு? என்னம்மா ஜெஷிதா? பசிக்குது ஊவாவா? ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேன் வாங்க போறோம். அப்படியே போத்தீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. அந்த 50% ஆஃபர் சொல்லிட்டு ஆஃபர்லாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி போலாம். மளிகை பொருள்லாம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே போலாம். நீ ஃபுல் ஷாப்பிங் தான். ஷாப்பிங் விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்க்க போறீங்க. பார்க்கிங்ல வண்டி நிப்பாட்டியாச்சு. நம்ம கிளம்பிட்டோம். ஃபேன் எது வேகமா காத்து ஓடுதுன்னு செக் பண்ணி வாங்குறேன். இங்கெல்லாம் நல்லா தான் ஓடுது. வீட்டுக்கு போனாதான் ஸ்லோவா ஓடுது. உங்க வீட்ல பவர் சப்ளை ப்ராப்ளம் செய்யுங்க. அதனால தான் 3 ஃபேஸ் போட்டா நல்லா இருக்குல்ல. இது வேணா அது வாங்கிக்கோ. அது நல்லா இருக்கு. கிராம்ப்டன் ஃபேனா? பார்க்க நல்லா ஸ்டைலா லுக்கா இருக்கு. நல்ல பார்க்க நல்லா தான் இருக்கு. பெருசா இருக்குல்ல? பெருசா இருக்கு. அது எடுத்துக்கலாமா? ஓகே. இந்த லைட் இங்க தான் நம்ம வீட்டுக்குலாம் லைட் வாங்கணும். வந்து இந்த லைட் நல்லா இருக்குதா? வேணுமாண்டா? எங்க வாங்க மாட்டறது? அப்புறம் ஏன் கேக்குறேன்? நல்லா இருக்கு. ஓகே. அவ்வளவுதான். ஃபேன் வந்து வாங்கியாச்சு சார். தக்கையா தான் இருக்கு கோபி. என்ன பேபி? தக்கையா தான் இருக்கு. ஃபேன் தக்கையா தான் இருக்குது. ஓரளவுக்கு வெயிட் இருக்கு. கார்ல தூக்கி வச்சிருவியா எப்படியா? நான் வரணுமா? ஒத்த கையில தூக்கிட்டு வராரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் வாங்கியாச்சு. பார்க்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா வண்டி விடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை போய் நம்ம கார்ல வச்சுட்டு போய் ஷாப்பிங் ஃப்ரீயா பண்ணிட்டு வரலாம். ஓகே பரவாயில்ல. ரொம்ப நாளா கேட்டது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா நீங்க வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பேபி வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டர் மட்டும் போகுது, இது வாங்க வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல இதுவும் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே நாளே வாங்கியாச்சு. போலாமா? ஓகே போலாம்.
இப்ப திட்டுங்க என்னமா எவ்வளவு நேரம் தூங்கின்னு வர பார்க்கிங் வந்து கொஞ்சமாவது வாங்குறியா? ஃபோர்த் ஃப்ளோர் போகணுமா? அதுக்கு லிஃப்ட்ல போயிட்டு இருந்திருக்கலாம். போத்தி சூப்பர் ஸ்டோர் போயிட்டு இருக்கோம் ஷாப்பிங் பண்றது. போய் ஷாப்பிங் பண்ணலாம். இதே வேலை தான். 32 ரூபாய் இருக்கு. இங்க என்ன வேலை வைக்குதோ அவ்வளவுதான். 1 ரூபாய் 2 ரூபாய் இங்க கம்மியா இருக்கும். எங்க போனான்னு கேக்குற முன்ன பின்ன வெங்காயம் வாங்கினாதான் விலை தெரியும். எல்லாம் நான் வாங்கிட்டு வரதுனால எந்த வேலையும் தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதாக்கு. ஆமா காட்டு பூண்டு வெங்காயம் 2 வாங்கிக்கோ. இதுவா 179 ரூபா. எட்டி எடுக்கிறாரு ஒருத்தர். செம்ம மழை பெய்யுது சங்கீதா. கர்றன்னு சவுண்டு கேக்குது. நம்ம கார்ல தானே வந்துக்கிறோம். ஜாலியா போய் வேண்டியதான். ஓகேவா? ஓகே. இது ரெண்டுல எடுங்க. மூசா இது நல்லா இருக்கு. என்ன சங்கீதா? பேன் கேக். பேன் கேக் செய்தா? பேன் கேக். தோசை, பொடி தோசை வாங்கி போய் செஞ்சு கொடுக்குறதா? பிரெட் ஆம்லெட். ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் வந்து மழையில மாட்டிக்கிட்டோம். சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ரோடு ஃபுல்லா தண்ணி நிக்குது. சங்கீதா வந்து கடைக்கு வெளியில நிக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதாவை இப்போ வந்து பார்க்க பிக்கப் பண்ணணும். ஷட்டர் சாத்திட்டாங்க போல இருக்கு. சங்கீதா வெளியில நிக்குமா உள்ள நிக்குமான்னு தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா மழை பெய்யுது. சங்கீதாவும் பாப்பாவும் பிக்கப் பண்ணிக்கின்னு போக வேண்டியதான். எங்க நிக்கிறாங்கன்னே தெரியலையே சங்கீதா. ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதாவை காணோம். எங்க கேக்குறாரு சங்கீதா. ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா வந்துட்டாரு. அந்த பக்கம் வழி இடமே கிடையாது. காரை வந்து ஏறி உட்கார கஷ்டமா இருக்கும். டக்குன்னு உள்ளவா சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க மேலேயே தெரியும் சன்ரூஃப்ல. என்னமா நல்ல மழையா? நல்ல மழை பெய்யுதா ஜஷிதா சொல்றாரு. நல்ல மழை. முட்டி வரைக்கும் தண்ணி. இங்க பாருங்க இவங்க வந்து சன்ரூஃப் என்ஜாய் பண்ணி வராங்க போல இது மழை. ஜாலியா இருக்கு. மேல பாருமா மழை பெய்யுது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் முடிச்சாச்சு ஒரு வழியா. மழை அன்எக்ஸ்பெக்டடா வந்து பாத்தீங்கன்னா மழை நிறைய பெஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குதான் இப்போ பாத்தியா நம்ம வாங்கின யூபிஎஸ் எல்லாம் தேவைப்படும்ல. ஆமா ஃபுல்லா நனைஞ்சிட்டேன். அவ்வளவுதான். சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ். செம மழை. இங்க தவக்கல சத்தெல்லாம் கேக்கு. தண்ணி நிக்குது ஃப்ரெண்ட்ஸ் குளம் மாதிரி. இப்ப நம்ம வீட்டுக்கு வந்திருக்க டைம் வந்து பாத்தீங்கன்னா 12 ஆக போகுது சங்கீதா. போதா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாமே வந்துருச்சு. இங்க வர 11:52. அதான் 12 ஆக போகுதுன்னு சொன்னேன். டெய்லி ஒரு 2 நாளா வந்து பாத்தீங்கன்னா வெளில போனாலே லேட் ஆகி போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் மழைன்றதுனால ஸ்லோவா வந்தோம் நாங்க. பாருங்க சூப்பரா நம்ம வீட்டுக்கு இன்வெர்டர் வாங்கியாச்சுப்பா. இன்வெர்டர் அதுக்கப்புறம் வந்து பாத்தோம்னா ஃபேனுமே வாங்கிட்டோம். ஏன்னா இங்க உட்காரும் போது நமக்கு ஃபேன் காத்தே வர மாட்டேங்குது. இங்க பிளக் பாயிண்ட் இருக்குல்ல, இங்கே வச்சு அழகா நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க வச்சிருக்கோம். சும்மா சாதாரணமாவே உட்கார முடியல. எப்பயாவது ஒரு தடவை ஃபேன் நல்லா ஓடுது. நார்மல் டைம்ல அப்புறம் பார்த்தோன்னா ஃபேன் ஓடவே மாட்டேங்குது. அதனால ஒரு டேபிள் ஃபேன் ஒன்று வாங்கிட்டோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அசம்பிள் பண்ணணும்னு நினைக்கிறேன். காலையில இது என்ன பண்றோம்னு சொல்லிட்டு பாக்கலாம். இதுக்கு இப்பவே வந்து பாத்தீங்கன்னா வரேன்னு சொன்னாங்க. மழை வந்துருச்சா அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண வரல. இல்லைன்னா நம்ம அந்த இன்வெர்டருமே இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுவுமே என்னைக்கு வருவாங்கன்னு தெரியல. நாளைக்கு வரேன்னு இருக்காங்க. வந்தாங்கன்னா போட்டுடலாம். ஏன்னா இவ்வளவு நேரம் கரண்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் கரண்ட் வந்திருக்கு. மழை நாள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து கரண்ட் அப்பப்போ வச்சிருக்கோம். அதனால சேஃப்டி இருக்காது.
நமக்கு ஒரு மாதிரி இருட்டா இருந்ததுன்னா ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும் சார். அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டர் வாங்கி வந்துட்டோம் சக்சஸ்ஃபுல்லா. நம்ம புது வீட்டுக்கு இன்வெர்டர் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா நம்ம காலையில பாக்கலாம். ஷாப்பிங் பண்ணிட்டு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா லேட்டா தான் வந்தோம். ஸோ இப்போ என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாம். முன்னாடி நாள் ஷாப்பிங் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். 50% ஆஃபர் போட்டாங்களா, அன்னைக்கே போயிட்டு நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். மொத்தமா நம்ம வந்து இந்த மாசம் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாமா? பார்க்கலாம். சரி, நாங்க போத்தீஸ்க்கு மேக்ஸிமம் போக மாட்டோம். இது மாதிரி ஆஃபர் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு சின்னத்தை கூட்டு போனாங்களா, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா போனோம். அங்கே எப்பயுமே பொருள்லாம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நாங்கள் எப்பயுமே அங்கே தான் வாங்குவோம்னு சொல்லிட்டு சரி நம்மளும் போய் வாங்கி பார்க்கலாமே சொல்லிட்டு தான் இந்த டைம் ட்ரை பண்ணேன். நிறைய பேர் என்ன மீட் பண்ணாங்க. கூட்டம் அவ்வளோ பேர் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூட்டம் ஆஃபர்ல நிறைய பொருள் 50% ஆஃபர்ல போட்டுருக்காங்க. யாரெல்லாம் போத்தீஸ்ல நீங்க ஷாப்பிங் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து வாங்க போனதே இது மாதிரி லிக்விட்லாம் ஆஃபர்ல போடுவாங்கன்னு சொன்னாங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர் பேபிக்கு. எவ்வளோ அந்த 2 லிட்டரு? 2 லிட்டரு ஆமா, இது 160 ரூபாய் தான் ஆஃபர்ல. 2 லிட்டர் வந்து வாஷிங் மிஷின் லிக்விட் வந்து 160 ரூபா தான். அங்க ஒரிஜினல் விலை 300 ரூபாயா? ஒரிஜினல் விலை 300 ரூபாய். ஒரிஜினல் விலை வந்து பாத்தீங்கன்னா 329 ரூபாய் பேபி. ஆனா நம்ம 160 வந்து 164 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. 50% ஆஃபர்ல வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏரியல் லிக்விட். ஸோ அதுக்கே இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் லோடு, நமக்கு வந்து ஃப்ரண்ட் லோடு தான். சரி ஆஃபரில் வந்து சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு வந்து வாங்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக போனோடனே இது எனக்கு கண்ணுக்கு பட்டுது பேபி. அவள் கிடையாது, ஓட்ஸா. எல்லாம் ஒண்ணுதான், அவுல் ஓட்ஸ் எல்லாம் ஒண்ணுதான். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டயட்லாம் இருக்கலாம். அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாலில் வந்து அவள் போட்டு சாப்பிட்றேன். சரி அதுக்கு போல் இதை போட்டு சாப்பிட்டு பார்ப்போமே, கொஞ்சம் வந்து நல்லா இருக்குன்றதுனால இது எப்பயோ வாங்கணும்னு ஆசையாக இருந்தது. பட் இப்போ 50% ஆஃபர் போட்டாங்களா, போன உடனே கையில பட்டுன்னு தூக்கிட்டேன் நானு. அதுக்கப்புறம் வீடு கிளீன் பண்றதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் முக்கியமா நாங்க வாங்க போனதே வந்து பாத்தீங்கன்னா இந்த துணி துவைக்கிற லிக்விட் வாங்குறது, இது மாதிரி வீடு கிளீன் பண்றது, அது மாதிரி சொல்லிட்டு திங்ஸ் வாங்க தான் போனேன். அப்புறம் கண்ணு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்ததா, எது எதெல்லாம் வேணும்னு தோணுச்சு அங்க போய் தான் அதுக்கப்புறம் நிறைய எடுத்துமே. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை சட்னி அரைக்க வந்து பொட்டுக்கடலை எடுத்தேன். அப்புறம் திராட்சை சாப்பிட்றது, கருப்பு திராட்சை இன்னும் நீங்க இருக்கு பிரதாப் ஒண்ணு எடுத்துன்னு போலன்னு நினைக்கிறேன். நேத்து போயிட்டு ஒரு லிக்விட் வாங்கிட்டு வந்தோம். மொத்தம் 3 இருக்கு நம்மகிட்ட. ஒரு பில்லுக்கான 1 தான் கொடுப்பாங்க. நாங்க வந்து பிரதாப் ஒண்ணு வாங்கினா, நாங்க ஒண்ணு வாங்கினா, பேபி ஒண்ணு வாங்கினாரு. அவ்வளவுதான், ஒருத்தருக்கு 1 தான். ஆமா. அதுக்கப்புறம் கார்ல வைக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பர் வந்து வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுமே 50% ஆஃபர். எங்க பேர் ஒண்ணு தப்பா நசிக்கிட்டேன். ஸோ இது வந்து 120 ரூபாய் ஆஃபர்ல வந்து 60 ரூபாய் இருந்தாங்க. ஸோ காரில் வைக்கலாம். அப்பப்போ ஜெஷிதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு துடைக்க இல்லை நம்ம எதாவது சாப்பிட்டோன்னா கை துடைக்கிறதுக்கு வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அதனால வந்து ஃபேஸ் ஆக்சுவலாக ஃபேஸ் டிஷ்யூ, அது ஃபேஸ் துடைக்கிறது. ஸோ அதான் நம்ம எது நம்ம எப்படி தேவையோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது ஒரு 2 டப்பா 3 டப்பா வாங்கணும். 1 எடுத்து காரில் வச்சாச்சு, மீதி 2 இருக்கு. அது எடுத்து காலி ஆயிடுச்சுன்னா வச்சுக்கலாம் சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பை 1 கெட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் இந்த லிக்விட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால இந்த லிக்விட் வந்து பாத்திரம் கழுவுற லிக்விட் இதுதான் முக்கியமா போனதே. ஸோ அதே மாதிரி ஆஃபர் நிறைய இருக்குவே, அதில் வந்து வாங்கிட்டு இது ஆஃபர்ல தானே பேபி இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா துணிக்கு கண்டிஷனர் போடும்ல, ஸோ அது வாசனைக்காக கம்ஃபர்ட்லாம் யூஸ் பண்றோம்ல, அது மாதிரி தான் இதுவுமே. முகி நம்ம மேக்ஸிமம் நிறைய நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் லிக்விட். அந்த இதுவுமே நல்ல ஆஃபர்ல வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஆஃபர்ல இருக்குது மட்டும் தான் நம்ம வாங்கணும். ஆமா, இதுவும் பை 1 கெட் 1 இருந்துச்சா. ஆஃபர்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வாங்கியாச்சு. ஆஃபர் இல்லாத பொருள்லாம் என்ன தெரியுமா, ஒரே பொருள் நான் கூட என்னது நம்ம கம்மியா தான் எடுத்து எப்படி பில்லு வந்து பாத்தீங்கன்னா அதிகமாச்சுன்னு பார்த்தா இந்த ஒரு ஷாம்பு ஜஸ்விதாக்கு வாங்கின ஷாம்பு இதுவே ஒரு 700 ரூபாய் கிட்ட. இது 600 ரூபாய் 700 ரூபாய். இது ஜஸ்விதா ஷாம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதே விலை அதிகம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா செபாமெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செட்டாஃபில்க்கு வந்து மாறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்விதாக்கு இந்த ஷாம்பு வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி ஜஸ்டாக்கு என்ன சோப் யூஸ் பண்றீங்கன்னு கேட்டிருந்தீங்க. சோப் வந்து பாத்தீங்கன்னா டெடி பார் சோப் வந்து யூஸ் பண்றோம். செட்டாஃபிலும் வாங்கிட்டு வந்தோம் தானே, சோப் இருக்குது தானே சோப்பு. செட்டாஃபிலுமே யூஸ் பண்ணுவோம். ஆமா, செட்டாஃபிலும் டெடி பார் இது 2 சோப்பு தான் ஜஸ்டாக்கு யூஸ் பண்றோம். வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பூஜை சாமான் விளக்குறதுக்கு இந்த லிக்விட் வாங்கிட்டு வந்தேன், சுத்தம் சொல்லிட்டு. விம் தான் இது, சுத்தம் இல்ல சுத்தமா இது பேரு. ஆமா சுத்தம் தான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இது யூஸ் பண்ணி விலைக்கு பார்க்கலாம். ஆனால் லெமன் தான் வச்சு தீர்த்தோன்னே லிக்விட் வாங்கினோம். அப்புறம் எண்ணெய் தீபம் விளக்கு ஏற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய், மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆஃபர் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபர் பேபி இது. அப்படியா? இந்த எண்ணெய் ஆஃபர் கிடையாது, இந்த திரிலாம் ஆஃபர். இன்னும் நிறைய வாங்கினேன். சாம்பிராணி தூள் வச்சுட்டேன். இது அப்புறம் இந்த சாம்பிராணியுமே 75 ரூபாய்
ஆனா ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா 40 ரூபாய், 40 ரூபாய், 44 ரூபாய் அந்த ரேஞ்சில இருந்தது. சாம்பிராணி வாங்கிட்டு வந்தேன். சாம்பிராணி. ஆமா, முக்கியமா கார்ல வைக்கிறதுக்கு இந்த ஃப்ரெஷ்னர் வந்து பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பிராண்ட் இருந்து பார்த்தா எல்லாம் 400 ரூபாய் 500 ரூபாயே இருந்தது. என்ன இவ்வளவு விலை விற்கிது கார்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு, எந்த ஸ்மெல்லும் வரல. இருந்தாலும் சும்மா கார் ஃப்ராக்ரன்ஸ் வாங்கலாம் சொல்லிட்டு இது மட்டும் ஒண்ணு வாங்கிருக்கோம். ஆமா, இது வந்து ஏரோவா ஏதோ ஒரு பிராண்ட். இதுவே 99 ரூபாய். அது சின்னதா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுவே 99 ரூபாய். அப் டு 30 days, 30 நாளைக்கு தான். நம்ம அப்புறம் ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய திங்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஜஷிதாக்கு ஒரு அழகான லஞ்ச் பாக்ஸ் வந்து வாங்கினேன். நீ ஸ்கூலுக்கே அனுப்புறதில்ல பாப்பாவை ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்விதாவை ஸ்கூலுக்கே அனுப்புறதில்ல, ஆனா லஞ்ச் பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸ்கூலுக்கு அனுப்புவோம் பேபி. அனுப்பும்போது அழகா கொடுத்தானுப்பா. இது நல்லா இருந்துச்சு, சூப்பரா. நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 140 ரூபாய். இப்படி ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணிட்டு வெளியே எடுத்தா ஒரு குட்டி டப்பா. சின்னதா ஒரு டப்பாவா? இதுல வந்து நம்ம குழம்பு, பொரியல், ஸ்நாக்ஸ் கிடையாது, குழம்பு வைக்கிறது. இப்போ சப்பாத்தி இங்கே வச்சோன்னா அது மேலே வந்து கொஞ்சம் சர்க்கரையோ குருமாவோ அது மாதிரி வைக்கலாம். சாதம் வச்சுட்டு மேலே வந்து முட்டை வச்சு அழகாக இப்படி மூடிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து மூடிட்டு இந்த கப்பு அழகாக இருந்துச்சா, அதனால இது வாங்கினேன் நான். அழகாக இருந்துச்சு, தேவைன்னு வாங்கலப்பா. நல்லா இருந்தது பேபி, அதனால தான் வாங்கினேன் இது நான். சரி சரி. அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் ஜஷிதா குட்டியாக அழகாக இருக்கு, அதனால இது வாங்கினேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழம் வாங்கிட்டு வந்தோம் சார். இது வந்து கமலா பழம், ஆரஞ்சா சாத்துக்குடியோ ஏதோ ஒன்று. இது பற்றியா வெங்காயத்தை எடுத்து நம்ம வைக்கவே காணும் பாரு, கூடையில் கொட்டணும். அங்கே வந்து வெங்காயம், தக்காளி எல்லாமே வைக்குது. சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பூண்டு. ஸோ இதான் வெங்காயம், தக்காளி, பூண்டு வாங்கிட்டு வந்தேன். மறுபடியும் போனோன்னே மஞ்சத்தூள், வீட்டுக்கு மல்லிகை சாமான்னு பார்த்தோன்னா வந்து கம்மியாக தான் வாங்கியிருக்கோம் பார்த்தியா. கிராசரி வாங்கலாம் தான் போனேன். முக்கியமா இதுதான் தேவைப்படுது, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன வாங்கினா கடுவும் மஞ்சத்தூள் மட்டும்தான் மல்லிகை ஜாமான் வீட்டுக்கு சமையல் அறைக்கு யூஸ் பண்ற பொருள். இது 2 தான் வாங்கினேன். அப்புறம் பாத்திரம் வளர்க்குற இந்த ஸ்க்ரப்பு, ஸோ மஞ்சத்தூள், கற்பூரம், பூஜை கற்பூரம், இது எல்லாமே வாங்கியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து ஆஃபர். இன்னும் இருக்கு போல, எடுக்க வந்துன்னே இருக்கேன் பேபி. கண்ணாடி துடைக்கிறதுக்கு கோலி, ஆனால் வேற பிராண்ட் இது. அது நெக்ஸ்ட் வந்து பூஸ்ட் எல்லாம் இது வரைக்கும் நான் குடிச்சதே கிடையாது, போட்டதும் கிடையாது. சரி ஜஷிதாக்கு வந்து கலந்து கொடுக்கலாம். நாங்க டீ குடிச்சா அவளும் டீ கேட்டுட்டே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். டீக்கு பதிலா அவளுக்கு கொஞ்சமா இது போட்டு கலந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பூஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு வந்து பல்லு, சென்சிட்டிவ் டூத் பேஸ்ட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நம்ம ஏதாவது ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடவே முடியல. நான் ரொம்ப நாள் ஆச்சு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டேன். அப்படியே சாப்பிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி சாப்பிடணும், இல்லைன்னா வந்து பல்லு ரொம்ப கூச ஆரம்பிக்குது. அதனால இது எப்படி இருக்கும் தெரியல, பட் இருந்தாலும் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிஸ்கெட் பாக்கெட்டு 3 பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு வந்தா 2 காலி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த லாட்டோ சாக்கோ பை இதுவும் வாங்கிட்டு வந்தேன் ஜஷிதாக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இதெல்லாம் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் கூட ஆஃபர்ல போட்டிருக்காங்க. நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்புறம் இந்த அரிசி மூட்டை, இது வந்து 26 கிலோ அரிசி மூட்டை ஃப்ரெண்ட்ஸ், 1025 ரூபாயா? ஆமா 1025 ரூபாய், 26 கிலோ அரிசி மூட்டை ஆஃபர்ல போட்டாங்க. இது வந்து அத்தை மாமா வீட்டுக்கு எடுத்துன்னு போலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த அரிசி மூட்டை. இப்போ லாஸ்ட் டைம் என் பர்த்டேக்கு வாங்கி போனது அது 10 கிலோ தான் வாங்கி போனேன், அது காலி ஆயிருக்கும். ஸோ அதனால சரி இந்த அரிசி மூட்டை வந்து 26 கிலோ இது அரிசி மூட்டை வாங்கினேன். அப்புறம் நேற்று போயிட்டு ஃபேனு, அப்புறம் பேட்டரி, யூபிஎஸ், இன்வெர்டர்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபேனை மாற்றியே ஃபேன் தான் அசெம்பிள் பண்ணோம். ஓகே, ஆமா. சோ இது ஆஃபர்ல இருக்குதா फ्रेंड्स. ஜெஷிதாக்கு எப்பவுமே நாங்க பேம்பர்ஸ் போட மாட்டோம். ஆமா, எப்பயாவது வெளியலாம் போறோம், டிராவல் போகும்போது கண்டிப்பா போடுவோம் फ्रेंड्स. ஏன்னா வெளியில போகும்போது நம்ம வெளியில சாப்பிடுவோம், உடம்பு ஒத்துக்காது. அதனால திருவிழா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வெளில போகும்போது கண்டிப்பா போடுவேன். வீட்ல இருக்கும்போது நைட் தூங்கும்போது எப்பவுமே போட மாட்டேன். வெளில எல்லாம் போகும்போது தேவைப்படுறதுனால அது வாங்க. டேபிள் ஃபேன் நான் சங்கீதா ஓபன் பண்றியா? ஆமா, திறப்பு விழா டேபிள் ஃபேனுக்கு அன்பாக்சிங் தனித்தனே கொடுத்துறாங்க. அப்படிதான் கொடுப்பாங்க ஃபேன், நம்ம தான் அசெம்பிள் பண்ணிக்கணும். அது ஒரு ஸ்டாண்டு, எல்லாத்தையும் எடுத்து கடன்னு வையே ஃப்ரெண்ட்ஸ். நாங்க கிராம்டன் தான் ஃபேன் வாங்கியிருக்கோம். அதுல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, ரெக்க தனியா அந்த இது தனியா கொடுத்துருக்காங்க. ஆமா, எல்லாமே அசெம்பிள் பண்ணணும்னு நினைக்கிறேன். பெரிய ஃபேனா இருக்கு, இவ்வளவு பெருசு இருக்கு ரவுண்ட். ஆமா, பெரிய ஃபேன் தான். இது மேல போற மூடியா இருக்கும்.
மூடி மட்டும் சின்னதா இருக்குமா? அது ரெண்டுமே அதுல இருக்கு. சரி மோட்டர் இது அடியில வைக்கிற ஸ்டாண்ட். ரவுண்டா கீழ வைப்போம்ல. ஆமா தரையில வைக்கிற ஸ்டாண்ட். இந்த மோட்டரா? வெயிட்டா இருக்கா? ஆமா வெயிட்டா தான் இருக்கு. அவ்வளவுதான். மேனுவல் புக் கொடுத்துருக்காங்களா எப்படி அசெம்பிள் பண்றது சங்கீதா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபேன் வாங்கிட்டு வந்தாச்சு, வீட்லயே வச்சு அசெம்பிள் பண்ண போறோம். எங்க புக்கு காண? மேனுவல் புக்கு. மேனுவல் புக் அது உள்ளதான் இருக்கும் பாரு, டப்பாவில். டப்பாவுல இதுதான் இருக்கா? மேனுவல் புக்கு பார்த்து பண்ணோம்னா ஈஸியா இருக்கும் சங்கீதா. ஆள் கூட்டு பண்ணவும் நீயே பண்ணிடுறியா பேபி? எதுக்கு ஆளு? சங்கீதா நீயே பண்ணிடலாம் சங்கீதா, அதெல்லாம் பெரிய இது ஈஸியா தான் இருக்கும். அட்டை கிழிக்காத, ஃபேன் ஓடலன்னா அப்புறம் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணணும். அது கிழிச்சிட்டா பிறகு சொல்லுவ நீ. இல்ல இங்க லாக் போட்டு வச்சிருக்காங்க, வெளியில வர மாட்டேது. ஓகே, அதுதான் ஃபேனோட மோட்டார். ஆமா ஃபேனோட மோட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இத கொடுத்திருக்காங்க மேனுவல் புக்கு. நம்ம குட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடைக்கடன்னு எல்லாத்தையும் பிரிச்சுட்டு ஒன்னொன்னா அசெம்பிள் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு காட்ட இந்த பேர், அதுக்கப்புறம் இதெல்லாம் போடணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மேனுவல் புக்கு. ஸ்டாண்டோட ஃபிக்ஸ் பண்ணணுமா? ஸ்க்ரூ இருக்கு, ஸ்டாண்டு புரி டப்பு டப்புனு புரி. ஃப்ரெண்ட்ஸ் பேபி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஃபிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மோட்ரு வச்சு அந்த மோட்ரு பைப் கூட கனெக்ஷன் கொடுத்து பைப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு கூட கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ ரெக்கெல்லாம் ஃபிட் பண்ணுறாரு. ரெக்கை ஃபிட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணால் ஃபேன் ஓடும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ரெக்கை ஆப்போசிட்டில் வரணுமா எப்படி வரணும்னு தெரியல. நேராக போடு, அப்படியே போடு. அப்படி தான் போடுறியா? ஆமாம், தொடச்சிட்டு போடு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா அசெம்பிள் பண்ணியாச்சு, போட்டு பார்க்குமா? போடலாம். ஏன் சவுண்டு கேட்குது? இப்படி தானே ஓடணும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? தலைக்கீழே ஓடுதா ஃபேனு? காற்று வருதா இல்லையா? காற்றுலாம் நல்லா வருது. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஆமாம் நம்ம வந்து சரி இவ்வளோ ஹைட்டாக இருக்கு, நம்ம வந்து கீழே தானே உட்கார்றதுக்காக தான் கீழே டவுன் பண்ணி வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா தான் இருக்கு, காற்று சூப்பராக வருது, காற்று நல்லா வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெர்டர் வந்து போடணும். அதுக்கு வந்து கடையிலேருந்து ஆள் வரேன்னாங்க. நேற்று ஈவினிங்கே வரேன்னு சொன்னாங்க, மழை பெஞ்சனால வர முடியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் போட்டாச்சு. இந்த ஃபேன் எவ்வளோ பேபி? ப்ரைஸ் தான் கேட்பாங்க நிறைய பேர். ப்ரைஸே சொல்றது இல்லை, மறந்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ், சொல்லவே முடியல. கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் ப்ரைஸ் என்னன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபேன் 3750 ரூபா சங்கீதா, 3900 ரூபாய். ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா 3900 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 200 ரூபாய் குறைச்சாங்களா? 150 ரூபாய் குறைச்சாங்க. 150 ரூபாய் தான் குறைச்சாங்களா? ஆமா, 3750 ரூபாய்க்கு இந்த ஃபேன் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், கிராம்ப்டன் ஃபேனு. ஆமா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்வெர்டர், டபுள் இன்வெர்டர் வந்து பார்த்தோன்னா போட்டிருக்கோம். ஸோ அது என்ன பேபி, அதோட ஃபீச்சர்ஸ் சொல்லு. 24 வாட்ஸ். ஆமா 24 வாட்ஸ் இன்வெர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். நீங்க பாருங்க 24 இன்வெர்டர், 2 பேட்டரி, எக்ஸைட் பேட்டரி, 2 பேட்டரி வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையில மழை வந்தாலும் கரண்ட் நின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் யூபிஎஸ் வச்சு ஒரு நாள் 2 நாள் அதெல்லாம் நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஆள் வந்து தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங் வந்து முடிஞ்சது. யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், டாட்டா பாய். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாவே உங்க வாய்ஸ் என்ன டிஃப்ரெண்டா இருக்கு, சளி பிடிச்சிருக்கா, கோல்டு ஆயிருக்கான்னு சொல்லி கேட்டுன்னு இருக்கீங்க. ஒரு வாரமாவே எனக்கு சளி பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதான் சளி வந்து தொண்டையை அடிச்சுட்டே இருக்கு, பேசவே முடியல. அதனால தான் குரல் வந்து வித்தியாசமா இருக்கு. ஆனா ரொம்ப உடம்பு முடியாம டயர்டா அப்படிலாம் இல்லை, சளி மட்டும் பிடிச்சி சளி இருந்துகிட்டே இருக்கு. ஸோ ஆனால் நான் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். ஸோ எல்லாரும் கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதான், டாட்டா பாய்.